மகிமை பொருந்திய இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த தினம் காலையிலே காணொளி காட்சி வழியாக இத்தொழுகையிலே பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் சுகமாகவும் சமாதானமாகவும் பாதுகாத்து வழிநடத்துகின்றார் என்று நம்புகின்றேன். ஆலயத்திலே இணைந்து வந்து தொழுது கொள்ள முடியாத சூழலிலே இல்லங்களிலே இந்த பரிசுத்தமான நேரத்தை ஜெபத்தோடு செலவிடுவோம். ஆண்டவர் இந்நாளை நமக்கு ஆசீர்வதித்து கிருபையும் சமாதானத்தையும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீருக்கு பதிலளிப்பவரே, சுகத்தை தந்து வாழ்ந்து தருகின்ற கடவுளே, உம்மை போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். உம்முடைய பேரிரக்கத்தின் அடிப்படையிலே இருகாலும் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தருகின்றேன். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும், எங்களுடைய ஆத்மீக வாழ்வை நாங்கள் புதுப்பித்து புத்தாக்கம் செய்து கொள்ளவும், தூயாவியனுடைய திருப்பிரசனத்தை உணர்ந்து கொள்ளவும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உத்தமமாய் பறைசாற்றவும், உம்முடைய திருவார்த்தைகளை கேட்டு எங்கள் உள்ளத்திலே தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும், உம்முடைய நாம புகழ்ச்சியை என்று வெளிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் தார். கிறிஸ்து இயேசுவின் திருவழியாக தாழ்பணிந்து மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இணைந்து 292வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். பாடல் 292. Thank you.
திருமறை வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் முடிய வாசிக்க கேளுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் முடிய. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜன்மிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இது ஆண்டவரின் அருள்மொழி. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சி ஆசீர்வாதம் நிறைந்த இந்த காலை பொழுதிலே இந்த காணொளி காட்சி வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்தளிப்பதிலே மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து சமாதானத்தின் கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். பாடமாக வாசிக்க கேட்ட 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை இந்த நாள் சிந்தனைக்காக தெரிவு செய்கின்றேன். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைய சூழலிலே செல்வந்தர்கள் ஏழைகள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றோம். ஒருவருக்கொருவர் உதவியை எதிர்பார்த்து இருக்கின்றோம். சமத்துவமான நிலை வந்திருக்கிறது. மனிதனுடைய மாம்சம் ஒரு புல்லை போல் இருக்கிறது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24வது வசனம் நம்மை தெளிவுபடுத்துகின்றது. இன்று பல நிலைமைகளிலே மனிதன் மேன்மை பாராட்டுகின்றான். படிப்பு, அந்தஸ்து, செல்வம், அழகு, புகழ் இவைகளெல்லாம் மேன்மைக்குரியவை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் திருமறை அழுத்தம் திருத்தமாய் கற்றுத்தருகின்றது. நாம் யாரொன்றிலும் மேன்மை பாராட்ட கூடாது என்பதை தெளிவாக கற்றுத்தருகின்றார். இந்த நாள் சிந்தனைக்கு துணையாக 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே வருகின்ற ஒரு நிகழ்வு வழியாக உங்களோடு மனிதனுடைய வாழ்க்கையை விளக்கலாம் என்று எண்ணுகின்றேன். ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள் சமூகத்தில் தங்களுடைய பெற்றோரால், உடன்பிறப்புகளால், வாழ்க்கை துணையால், நண்பர்களால் ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளிகள் 4 பேர் இந்த திருமறை வசனத்திலே
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேர் ஒரு தேசத்தினுடைய வெற்றிக்காக அவர்களுடைய செயல்பாடை உங்களோடு தொடர்ந்து சொல்ல விளைகின்றேன். முதலாவதாக நாம் நற்செய்தி அறிவிக்க பிறந்தவர்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுகின்றது. சீரியாவினுடைய ராஜா பெனதாத் சமாரியாவை முற்றுகை இடுகின்றார். மக்கள் சமாரியாவை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலைமை, கடுமையான பஞ்ச நிலைமை ஏற்படுகிறது. குழந்தைகளை கொன்று சமைத்து உண்ட பெற்றோர். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம். பட்டணத்தின் கோட்டை கதவு, ஒளிமுக வாசல் கதவு சாத்தப்பட்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமை. இந்த 4 குஷ்டரோகிகளும் பட்டணத்துக்கு வெளியே இருக்கின்றார்கள். உள்ளே செல்ல முடியாது. பட்டணத்திலிருந்து யாராலும் வந்து ஏதாலும் உதவி செய்தால் மட்டுமே அவர்களால் பிழைக்க முடியும் என்ற நிலைமை. பட்டணத்துக்குள் சீரிய பாளையம் இறங்கிய இடத்திலே இவர்கள் செல்லுகின்றார்கள். எப்படியும் வெளியே இருந்தாலும் உணவில்லாமல் சாவோம். சீரியவனுடைய பாளையம் இறங்கிய இடத்திலே சென்று ஒருவேளை அவர்கள் கொண்டு போட்டால் அங்கே சாப்பிடலாம், இல்லை உணவு கிடைத்தால் சாப்பிடலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அங்கே செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது அந்த பாளையம் இறங்கிய இடத்திலே யாரும் இல்லாத ஒரு நிலைமை காண முடிகின்றது. சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். பாளையத்தில் யாரும் இல்லை, ஒரு அமைதியான சூழல். ஆனால் அங்கே உணவு தாராளமாக இருப்பதை பார்க்கின்றார்கள். உணவை வயது நிறைய சாப்பிட்டு திருப்தியோடு இருக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருகின்றது. நாம் மட்டும் இங்கு வயது நிறைய சாப்பிட்டு செழிப்போடு இருக்கின்றோம். ஆனால் நம்மை சார்ந்தவர்கள் பட்டணத்துக்குள்ளாக பசியோடு வேதனையோடு இருக்கிறார்களே. சுயநலம் கரைந்தவர்களாக அவர்கள் தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்தவர்களாக தங்களை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும், இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விளைகின்றார்கள். இரண்டாவதாக நாம் நற்செய்தியால் வாழ பிறந்தவர்கள். நற்செய்தி சொல்ல புறப்பட்டு நற்செய்தியாகவே மாறிப்போனார்கள் இந்த 4 தொழுநோயாளிகள். குஷ்டரோகிகள், பட்டண வாசல் காவலாளி, வாசல் காக்கிற மற்றவர்கள், ராஜாவின் அரண்மனை ராஜா, இவர்கள் எல்லாரும் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நற்செய்தியால் மாறிய இவர்கள் சென்று செய்தியை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஒளிமுக வாசலிலே காவலாளியிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள். இப்படி என்ற செய்தியை சொல்லுகின்ற பொழுது இந்த செய்தி ராஜாவினிடத்திலே செல்லுகின்றது. அன்பர்களே, இந்த கால சூழலோடு இவைகளை பொருத்தி உங்களோடு சொல்ல விளைகின்றேன். இந்த காலகட்டமும் நெருக்கடியான, மக்கள் எல்லாரும் வீட்டில் அடைக்கப்பட்ட ஒரு சூழல், உணவின்றி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க முடியாதபடி யாராலும் எங்களுக்கு உதவி செய்வார்களா, யாராலும் எங்களுக்கு மருந்து வாங்கி தருவார்களா
என்று சொல்லி எங்கி நிற்கின்ற ஒரு சூழல். அதோடு மட்டுமல்ல, மருத்துவமனைக்கு போக முடியாமல் தங்களுடைய சரீரத்திலே பல வியாதிகளை சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கும் செல்ல முடியவில்லை, மருந்து வாங்க முடியவில்லை என்று சொல்லுகின்ற கூட்டம். தினக்கூலில் வேலை செய்து அன்றாட வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிறதில்லை. இச்சூழலிலே நம்பிக்கை ஊட்டுகின்ற நற்செய்தியாக கடவுளை நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுள் நம்மை விடுதலை ஆக்குவார் என்ற நற்செய்தியை அறிவிப்பது, இறை மக்களுக்காக, உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக வேண்டுதல் செய்வது, நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளை தருவது ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு மட்டுமல்ல, நாம் நற்செய்தியாளர்களாக நற்செய்தியாக மாற வேண்டும். இன்றைய சூழலிலே நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற போராடுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், தூய்மைப்படுத்துகின்ற பணியாளர்கள், இவர்கள் தன்னலம் கருதாமல் சமூக சேவையாக பிறர் நலம் கருதி தங்களுடைய உயிரை துச்சமாக வைத்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் அவர்களோடு இணைந்து விலகியிருந்து விழிப்புடன் தூய்மையோடு சமூக விதிகளை பின்பற்றி குணாரா இந்நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை நண்பர்கள், தூய்மைப்படுத்தும் பணியாளர்கள், இவர்கள் தன்னலம் கருதாமல் பிறருக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வாழும் சாட்சிகளாக நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்வது நம்முடைய கடமை. அவர்களோடு இணைந்து நாம் விலகியிருந்து விழிப்புடன் தூய்மையுடன் இருந்து சமூக விலகலை பின்பற்றி கோவிட்-19 வைரஸிலிருந்து உலகை மீட்க இணைந்து போராடுவோம். இறை நம்பிக்கை ஊட்டுவோம், இறை உறவுகளை ஒன்றிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் உலகத்தில் வாழும் அத்தனை மக்களையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை பெற்றெடுத்தவரே, எங்களை பாதுகாக்கின்றவரே, இக்கொடிய காலத்திலே வேதனை உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த காணொலி வழியாக இந்த தொழுகையில் நாங்கள் பங்கேற்கின்ற பொழுது உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை திறப்படுத்தினமைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்று நாங்கள் கேட்ட செய்தி வழியாக 4 தொழுநோயாளிகள் நற்செய்தியை அறிவித்தார்கள், நற்செய்தியாக மாறினார்கள். ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலே அதை எதிர்பார்க்கின்றேன். நாங்களும் அத்தகைய செயல்களை செய்ய எங்களை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கை ஒரு நற்செய்தியாக மாறட்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக தன்னலம் கருதாமல் பிறநலம் கருதி உலகத்தில் கடவுள் படைத்த அனைத்து படைப்புகளை நேசித்து அன்பு செலுத்தி ஆதரித்து வாழ எங்களுக்கு ஆண்டவர் கிருபைத்தார். ஆண்டவரே, கோவிட்-19 வழியாக எத்தனையோ மக்கள் தங்களுடைய உயிரை இழந்து, எத்தனையோ பேர் தங்களுடைய உறவை
வாக்குத்தின் வழியாக வேதனையில் வாழ்வோடு போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே ஆண்டவர் விடுதலை அளிக்கின்றவர். எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய வியாதியிலிருந்து எங்களை தப்புவித்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த விதமாக நாங்கள் விலகி இருந்து எங்களை நாங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளவும், கடவுளுடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடவும், ஆண்டவருடைய கிருபை பெற்று வாழும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். அன்பின் ஆண்டவரே, உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும் உம்முடைய பாதுகாவலுக்குள் வைக்கப்பட்டு உம்முடைய பராமரிப்பை பெற்றுக் கொள்ளவும், ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வை உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயில் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறை நண்பர்களுக்காக, தூய்மைப்படுத்துகின்ற பணியாளர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே வருகின்றோம். ஆண்டவரே, மற்றவர்களைப் போல இல்லத்தில் அவர்கள் இருக்க முடியாதபடி பணி நிமித்தமாக சமூகத்துக்குள் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது சில நேரங்களிலே அவர்களை அந்த தொற்று வியாதி தொற்றிக் கொள்கின்றது வேதனையான சூழல் இருக்கின்றது. கடவுளே, அவர்களுக்கு கடவுளுடைய பாதுகாவலை தந்து ஆண்டவரை அவர்கள் அஞ்சி பின்வாங்கி விடாதபடி இந்த கொடிய நோய்க்காக அவற்றிலிருந்து மக்களை விடுதலை செய்வதற்காக போராடுகின்ற போராளிகளாய் வாழ்வதற்கு கடவுள் நம்பிக்கையும் தைரியத்தையும் ஆற்றலையும் ஞானத்தையும் விவேகத்தையும் ஆண்டவர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அரசு தருகின்ற நல்ல ஆலோசனைகளுக்காக அதை சமூகத்தில் வாழ்கின்ற மற்ற மக்கள் கடைபிடிக்க எல்லாருக்கும் ஆண்டவர் உந்துதல் ஆவியை தந்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த நோயினுடைய தாக்கங்கள் நீக்கப்பட்டு எல்லாரும் ஒரு பூரணமான விடுதலை அடைந்து எல்லாரும் ஆண்டவரை அச்சம் தவிர்க்கப்பட்டு ஏற்ற காலங்களிலே தொழிற்கூடங்கள் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும், சமூகத்திலே நல்வாழ்வு வாழவும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். எங்களுடைய பேராயத்துக்காக பேராய தலைவர்கள், பேராயத்துக்கு உட்பட்ட திருச்சபைகள், அத்தனை திருச்சபைகளுடைய குருமார்கள், திருப்பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே நலத்திட்ட உதவிகளை தருகின்ற நல்வுள்ளங்களுக்காக நன்றி சொல்கிறோம். பல நிலைமைகளிலே தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிள்ளைகள் கடவுள் நம்பிக்கையின் வாழியிலே வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்நாள் ஆண்டவரே, இந்த காணொலி வழியாக இல்லத்திலே தொழிலில் பங்கேற்கின்ற அத்தனை பிள்ளைகளை கடவுள் ஆசித்து உம்முடைய கிருபை தந்து உம்முடைய பிள்ளைகளோடு செயல்பட வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எல்லாரையும் கடவுள் பாதுகாத்துக் கொள்ளும், யாருக்கும் தீங்கு வராதபடி கடவுளுடைய பாதுகாவலை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். அன்பு கடவுளே, எங்கள் திருச்சபை குடும்பங்கள், இந்த பகுதி வாழ்நாட்கள் அனைவரையும் கடவுள் கண்ணோக்கி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய தூய கிருபை எங்களில் தொடரட்டும். ஆண்டவர்களோடு இருக்கிற என்ற விசுவாசத்தில் நம்பிக்கையின் பாதையிலே நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது உம்முடைய கிருபையின் சமாதானத்தை தொடர்ந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளவும், எங்களை நாங்கள் வரக்கட்டுமானம் செய்து கொள்ளவும், நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஜெபத்தின் மூலமாக நாங்கள் வெற்றியின் வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தோம். இதை எல்லாவற்றையும் எங்கள் அருள்நாதனே இயேசு கிறிஸ்துவின் திருவழியாக தாழ்பணிந்து மன்றாடி எனக்கு நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் சகல நாட்கள் உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களோடும் நிறைவாய்